ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நம்பர் 19 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வந்து நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸ் எப்படி வருவாங்க, எந்த டீம் ஸ்ட்ரென்த்து இருக்குது, இப்போ டீம் எப்படி மேக் பண்ணலாம், எந்த பிளேயரை லீவ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் வந்து மேக்ஸிமம் பேட்டினுக்கும் சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலினுக்கும் சப்போர்ட் ஆகுது. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற மாதிரியான கண்டிஷனும் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னு சப்போர்ட் ஆச்சுன்னா சேஸின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே மேட்ச் விளையாண்டது 54 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 20 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வின் பண்ணவங்க 34 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் செகண்டில் தான் ஸ்பின் சப்போர்ட் ஆகுது. 150 to 150 பிலோ வந்து 16 டைம்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 170 to 189 10 டைம்ஸ், அப்புறம் 150 to 169 19, 190க்கு மேலேயே 9 டைம்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 160 வரைக்கும் எப்படியும் மேக்ஸிமம் வந்துடுது. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 214 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59. நடந்த ரீசன்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே வந்து நடந்த 2 மேட்ச்லேயுமே வந்து 180 அபோவ் ஸ்கோர் வந்துருச்சு. ஆனால் சேஸிங் பண்ண முடியாமல் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. சில இடத்துல வந்து ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுத்துருக்கிறாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 7 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ரன்ஸும் பார்த்தீங்கன்னா 171 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்சிபிக்கு வந்து நடந்த மேட்ச்சில் ஆர்ஆரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டரை மட்டும் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ராஜஸ்தான் ராயல் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் லாஸ்ட்டாக நடந்த ரீசெண்டாக நடந்த 4 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர் 23 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது அந்த பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகலை. செகண்டு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் ஆகிருக்கு. 14 விக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சகால், அஸ்வின், அதே மாதிரி இப்போ மகாராஜ்லாம் இப்போ சப்போஸ் ப்ளே பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிரும். ஆனால் ஆர்சிபியில் வந்து அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட்டுக்கு வந்து 11ம், செகண்ட் இன்னிங்ஸுக்கு 12ம் வந்து அது வந்து நார்மலாக தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மேட்ச்சு ராஜஸ்தான் ராயல் வந்து ஸ்பின் வச்சு வின் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க, செகண்ட் பவுலிங் வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வின் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீமோடைய ஸ்ட்ரென்த்தும் வந்து ஈக்குவல் தான். இவங்க பேட்டிங்கில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, இவங்க பவுலிங்கில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. சப்போஸ் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணி ஒரு கம்மியான ஸ்கோர் பண்ணாங்கன்னா அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்பின் பண்ணி கூட எடுத்துடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு கம்மியான ரன் ஸ்கோர் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா அதை கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இப்போ ஆர்சிபியில் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 30 மேட்சஸில் 15 ஜெயிச்சிருக்கிறாங்க. கிரவுண்டு வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து 4 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 4 மேட்ச் லாஸும் ஆயிருக்கிறாங்க. ஆர்சிபியோட மேக்ஸிமம் பாசிபிள் 11 வந்து கண்டிப்பாக அந்த மேட்ச் சேஞ்ச் பண்ணுவாங்க. தொடர்ந்து 2 லாஸ் ஆகுது. விராட் கோலி, ஃபேஃப் டு பிளேஸ், பட்டிடார், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அஞ்சு ராவத், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா கூட கொண்டு வரலாம். ஏன்னா ஸ்பின்னுக்கு இந்த இது கொஞ்சம் சப்போர்ட் ஆகுங்கிறதுனால உள்ள கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க டகாரை கூட வெளியே அனுப்பிடுவாங்க. அது மாதிரி டாப்லி, முகமது சிராஜ். ராஜஸ்தான் ராயலோட பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், சாம்சன், பராக், ஹிட்மயர், துருவ் ஜூரல், அஸ்வின், அப்புறம் போல்ட்டு, அவிஷ்கான், சகால், அப்புறம் பர்கர். இவங்க மேக்ஸிமம் பாசிபிள் 11 சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து 2 மேட்ச் வின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் கன்டினியூ பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நம்ம ஆர்சிபிக்கும் மேட்ச்சில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் விராட் கோலி தான். விசி வந்து பார்த்தீங்கன்னா பராக் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இது மேபி லாஸ்ட் வர அப்படி இருக்கலாம், இல்லை ஜெய்ஸ்வால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பிளேயர்ஸ் எப்படி வருவாங்க, இந்த பிளேயர்ஸுக்கான த்ரெட்ஸு, ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்ட் படி பிளேயரை எப்படி லீவ் பண்ணி செலக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் 9 கிரெடிட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 2 இது 9 கிரெடிட்டில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த இதில் வந்து திரும்பியும் போல்ட்டை 9 இதில் மாற்றிருக்கிறாங்க. போல்ட்டுக்கிடையே இந்த பிளேயர்ஸ்கிடையே நிறைய த்ரெட்ஸ் இருக்குது.
இப்போ ஆர்சிபி வின் ஆகிற பட்சத்தில் இந்த போல்ட் மேக்ஸிமம் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சப்போஸ் இப்போ போல்ட் ஃபெயிலியர் ஆகுறாரு அப்படின்னா பர்கர் அவர் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு இதில் வந்து கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறாங்க. கோலி, மேக்ஸ்வெல் இவங்க எல்லாரும் இந்த கிரவுண்டில் வந்து வென்யூவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆர்சிபிக்கு பவரே அவங்களுடைய பேட்டிங் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக லைனப்பில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் யார் வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஹை பெர்சன்டேஜாக விராட் கோலி கேப்டனாக இருக்கிறாரு. மேக்சிமம் இவர் உள்ளே வராருன்னா வீசியானவர் வந்து கூட ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் இவர் உள்ளே வந்து இவர் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த மேட்ச்சு வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிளேயர்ஸ் இடையவும் த்ரெட்ஸும் இருக்குது. நீங்கள் ஆர்சிபி வின் ஆகும் அப்படின்னு நினைக்கிற டீமில் இவரை கொண்டு வந்து சி கொடுத்து எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு சகால் வந்து ஒரு முக்கியமான பிளேயரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இவரை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த பிக்கில் இருந்து ஒரு 3 பேர் மஸ்ட் பிக் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஒன்று கோலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சகால். இப்போ மேக்ஸ்வெல் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணார்னா, செகண்டு பேட்டிங் பண்ணார்னா இவரை எடுங்க. அப்படி இல்லைன்னா போல்ட்டை கூட நீங்கள் எடுத்துட்டு மேக்ஸ்வெல்லை லீவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8.5ல் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவர் தான் வந்து ஹை பெர்சன்டேஜ் விசியில் இருக்கிறாரு. இப்போ இந்த இதில் வந்து யாரெல்லாம் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அவருடைய இன்னிங்ஸ் பிக் இன்னிங்ஸ் இன்னும் ப்ளே பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாருன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபியோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இவர் இந்த மேட்ச் ஹையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி சாம்சன், பட்லர் இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுத்தால் போதும். ஆனால் இந்த மேட்ச்சில் யார் வருவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் வச்சிருக்கிறாரு. விக்கெட் கீப்பராகவும் இருக்கிறாரு. ஸோ ட்ரீம் டீம் வர ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னா அவர் பிளேயர்ஸ் இடையே த்ரெட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் அந்த சிராஜ் கிட்டையும் டோப்லே இந்த மாதிரி ஆள்கிட்ட இவர் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் பட்லரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கேப்டன் கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாம்சன் எடுக்கலாம். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலையும் கேப்டன் கொடுத்து எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபியில் வந்து சிராஜ் வந்து இவங்களிடையே ஓரளவு நல்லா போட்டிருக்கிறாரு. ஸோ இவங்களை வந்து ஒரு ஆர்சிபி வின் ஆகிற டீமில் எடுத்து பாருங்கள். ஃபேஃபை வந்து இப்போ வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க ஆர்சிபி அப்படின்னா இவங்களையும் விராட் கோலியும் சேர்த்து எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லை செகண்ட் பேட்டிங் தான் பிடிக்காங்கன்னா செகண்ட் இதுலையும் ஃபர்ஸ்ட் இதுலேயும் வந்து நம்ம ஃபேஃபை வந்து ஒரு இதாக வந்து எடுக்கலாம். எப்படின்னா ஃபேஃப் டுப்ளசிஸ் வந்து கொஞ்சம் த்ரெட்ஸ் இருக்குது. அவளுக்கும் போல்ட்டு கிட்டலாம் இருக்குது. ஒரு கேப்டன் இன்னிங்ஸாக அவர் இன்னும் ப்ளே பண்ணவே இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் போராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவரை விட்டுட்டு நீங்கள் கோலி எடுக்கலாம். இல்லை ஆர்சிபி தான் வின் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவரையும் அவரையும் சேர்த்தே நீங்கள் எடுத்துகிட்டு ஜெய்ஸ்வாலை வந்து லீவ் பண்ணலாம். ஸோ இந்த இதில் மஸ்ட் பிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா பட்லர், சாம்சன் இவங்களில் ஒருத்தங்களை எடுங்க. அப்புறம் ஜெய்ஸ்வால். அதுக்கு அடுத்து இவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரிஸ்க் பிக்கு தான். இதில் தொடர்ந்து விளையாண்டுட்டாரு. ஸோ வருவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். அப்படி வந்தார்னா நீங்கள் ராஜஸ்தான் வின் ஆகிற மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் இவரை எடுங்க. இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இந்த இதில் இருந்து 6 பேரில் இருந்து மேக்சிமம் 3 பேர் வருவாங்க. இல்லை 3 பேர் மேக்சிமம் வந்துடுவாங்க. ஆனால் எல்லாருமே இதில் இருக்கிறவங்க ஹை பெர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க. ஸோ 3 to 4 பேர் இந்த இதில் இருந்து வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பட்லர் வர ஒரு வாய்ப்பு, ஜெய்ஸ்வால் வர ஒரு வாய்ப்பு, சிராஜ் இல்லைன்னா டூப்ளிசிஸில் யாராவது ஒருத்தர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக 8ல் உள்ள இப்போ கிரெடிட் பிளேயரு. இந்த மேட்ச்சில் சி கிரீன் வந்து உள்ளே வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஒருவேளை இவருக்கு பதிலாக வில் ஜாக்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள உறுதியாக எடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா
மேக்ஸ்வெல் எடுத்தால் கேமரான் கிரீனை எடுக்க வேண்டாம். அப்படி கேமரான் கிரீன் எடுத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லை எடுக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு லோ பெர்சன்டேஜில் இருக்கார், வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து போல்ட் எடுக்காத பட்சத்தில் இவர் எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையுமே லீவ் பண்ணிடலாம். இதில் மேக்ஸிமம் 2 பேர் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி வின் ஆகும் கட்டாயமாக நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் சி கிரீனையும் மேக்ஸ்வெல்லையும் வேணால் உள்ளே கொண்டு போய் பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து 7.5ல் இருக்கிறதுல இவர் வந்து மேக்ஸிமம் உள்ளே வருவார். இன்னைக்கு இந்த மேட்ச்சில் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தார்னா இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் மாதிரி வருவார். ஏன்னா விராட் கோலி, ஃபேவ் டு பிளஸிஸ் இவங்களுக்குலாம் த்ரெட்ஸ் இவர்கிட்ட இருக்குது. அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வந்தால் எடுக்கலாம். அதே மாதிரி ஏகான் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு சின்ன பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டோப்லே வந்து நல்ல பவுலிங் போட்டால் மட்டும்தான் ஆர்சிபி வின்னாக ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச்சில். ஸோ அவங்க வந்து இவரை வந்து லோ பர்சன்டேஜில் தான் மேக்ஸிமம் இருப்பார். அப்படி இருந்தாருன்னா இவரை மஸ்ட்டாக எடுத்துருங்க. இந்த இதிலேருந்து 2 பேர், ஒன்று இப்போ நீங்கள் ஆர்சிபி வின் ஆகுன்ட்டுங்கிற பட்சத்தில் டோப்லே, அதே மாதிரி இன்னொன்று ஏகான். அப்படி ஏகான் எடுக்கலைன்னா தினேஷ் கார்த்திக். இவர் வந்தார்னா ஏகான் எடுக்காமல் சந்தீப் சர்மாவையே எடுத்துடலாம். இப்போ 7ல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதில் வில் ஜாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வரலாம். ஏன்னா இப்போ ஆர்சிபியோட பேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. அவங்களால சேஸ் பண்ணவும் முடியல. ரன் வந்து பெரிய அளவுக்கு யாரும் ஸ்கோரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக பேட்டின் பிச்சாக இருக்குன்னா இவர் உள்ளே வருவார். அதே மாதிரி பவுலிங்கும் போடுவார். ஸ்பின் பண்ணுறதுனால இவங்களை வந்து டீமில் எடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஓவர் போட்டுருவார். அதே மாதிரி டாப் ஆர்டரில் தான் பேட்டிங் மேக்ஸிமம் பண்ணுவார். எப்படியும் அடிக்க ஆரம்பித்தார்னா வேகமாக அடிப்பார். ஸோ இவர் வந்து ட்ரீம் டீம் வந்தால் மேக்ஸிமம் நல்ல ஒரு ரன்னில் ஸ்கோர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் இருந்து ஒருத்தர் இல்லைனா 2 பேர், வில் ஜாக்ஸ் வந்தால் 2 பேர் இல்லைனா ஒருத்தர் தான் இதில் வர வாய்ப்பு. நம்ம இப்போ ஆர்சிபி வின் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்தால் வில் ஜாக்ஸை உறுதியாக எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இதே மாதிரி 3 to 1 ஆர்சிபியில் இருந்தாங்கன்னா இவங்களை விட்டுட்டு இந்த 3 பேர்லையே விக்கெட் கீப்பர் எடுக்கிறாருன்னா விக்கெட் கீப்பர் எடுக்கலாம். இல்லைனா ஒய் தயால் வந்து ரிஸ்க் தான். நீங்கள் அதுக்கு பதிலாக இதில் ஒருத்தர் எடுத்தாலே போதும். அதே மாதிரி இதில் பட்டிடார் இருப்பார். பட்டிடாரும் இந்த கிரெடிட் இதில் தான் இதில் வருவார். அவரை வந்து ஒரு ரிஸ்க் பிளேயர் தான். சப்போஸ் ஆர்சிபி வந்து தோக்குது அப்படின்னா ஆர்சிபி லாஸ் ஆகிற டீமில் அவரை வந்து எடுங்க. அவர் மேக்ஸிமம் ப்ளே பண்ணி உள்ளே வருவார். இப்போதைக்கு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸு லோ கிரெடிட்டில் இருக்கிறாங்க. இதிலிருந்து இவர் வேணால் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு சின்னதாக, அவங்க ஆர்சிபி கம்மியாக ரன் எடுத்தா. இல்லைன்னா இந்த 2 பேர் இவங்களோட ஸ்பின்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ இந்த இதில் இருந்து ஒன்று இல்லைன்னா இதை வந்து லீவ் பண்ணிகிட்டே போயிடலாம். ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, 50% கீழே எப்படியும் ஒரு 4 பேர் வந்துடுவாங்க. இல்லை 3ஆவது மஸ்ட்டாக வருவாங்க. அதே மாதிரி நியூவாக என்ட்ரி ஆவாங்க. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் இல்லைனா பவுலர் வருவாங்க நியூ என்ட்ரியில். அவங்க எந்த டீமுக்குனாலும் வரலாம். ஆர்சிபிக்கு வரலாம், ஆர்ஆருக்கு வரலாம். ஆர்ஆர் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆர்சிபி வந்து 2 மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது எப்படி மேக்ஸிமம் மாறும்னா ஆர்சிபி வந்து வின் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க செகண்ட் பேட்டின் பிடிச்சாங்கன்னா அவங்க வின் ஆகிறது கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் பேட்டின் பிடிச்சாங்க தான் அவங்க வின் ஆவாங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு வந்து நல்ல சப்போர்ட் ஆகும் பவுலர்ஸுக்கு. இப்போ செகண்ட் பேட்டின் வந்து அவங்க பிடிக்கிறாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்கிறாங்க, சகால் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க மகாராஜ் வந்து ப்ளே பண்ண வந்துட்டாங்கன்னா செகண்ட் பேட்டின் பிடிச்சாங்கன்னா அவரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். இவங்க 3 பேரில் 2 பேர் தொடர்ந்து விக்கெட் எடுத்தே மொத்த டீமையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டின் ஆர்சிபி பிடிச்சா மட்டும்தான் இந்த மேட்ச் வின் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ரன் ஸ்கோர் பண்ணால் இவங்களுடைய டாப் ஆர்டர் RRR ஆரோடைய
டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை வந்து அவுட் ஆகிற பட்சத்தில் அவங்க வந்து வின் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிவிசி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவருக்கு இப்போதைக்கு சி கொடுக்கலாம், இவருக்கு வந்து ஒரு விசி கொடுக்கலாம், இவருக்கு வந்து சி செகண்ட் இன்னிங்ஸில் கொடுக்கலாம். இவர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்னா ஆர்சிபி வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு சி கொடுக்கலாம். அதை விட்டால் இந்த ஒரு மேட்ச் சாம்சனுக்கும் ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லை சாம்சன் ஃபெயிலியர் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்லருக்கு கொடுக்கலாம். ஆனால் பட்லருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம சிராஜ் கிட்டையும் டோப்லே கிட்ட இவருக்கு பெரிய த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ டோப்லே கிட்ட இவர் அவுட் ஆகலைன்னா இவர் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். வில்ஜாக்ஸ் வந்தார்னா கண்டிப்பாக ஒரு சி கொடுக்கலாம். அவர் பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். உள்ள நியூ என்ட்ரி வர்றப்ப இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஆர்சிபி வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்கா டோப்லேக்கு வந்து ஒரு விசி இல்லைன்னா சி கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி அந்த எஸ் சர்மா இவருக்கும் ரிஸ்கா சி இல்லைன்னா விசி ஒரு இதில் வந்து ராஜஸ்தான் வின் ஆகும் அப்படிங்கிறதுல கொடுத்து பாருங்க. அதே மாதிரி அஸ்வின் வந்து லோ பர்சன்டேஜில் தான் இருக்காங்க. ஆர்சிபியில் எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவர் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம் தான். 1 விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் 1 இல்லைனா 2 எடுக்கிறதே பெருசு தான். சப்போஸ் பேட்டிங் டாப் ஆர்டர் போச்சுன்னா இவர் கொஞ்சம் ப்ளே பண்ணிடுவார். சப்போஸ் விக்கெட்டு ஒரு வேளை 1-2 விக்கெட்டை எப்படியாவது ட்ரிக்காக பண்ணி எடுத்துட்டாருன்னா இவர் நல்லா ப்ளே பண்ணிடுவார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு விசி அளவுக்கு. இவருக்கு ஒரு சி வந்து கொடுத்து பார்க்கலாம். மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.